ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் 2024 ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜாகிரஃபி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல் கேள்வி பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காற்றாலை நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கன்னியாகுமரியில். ஓகேங்களா? கன்னியாகுமரியில் முப்பந்தல் அப்படின்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் விவசாய வாழ்க்கை எதை முதன்மையாக சார்ந்துள்ளது? ஸோ நம்ம இந்தியாவோட விவசாய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தென்மேற்கு பருவமழையை சார்ந்து தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியாவோட விவசாய வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது? தென்மேற்கு பருவமழையை சார்ந்து தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்றுக்காரண கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம். இந்தியாவில் பல்வேறு இனங்களின் இருப்பு இந்தியாவிற்கு இனவியல் அருங்காட்சியகம் என்ற பட்டத்தை பெற்று தந்துள்ளது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். ஓகேங்களா? ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா கூற்றுக்குண்டான சரியான விளக்கமாக இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான், ஆனால் காரணம் கூற்றுக்குண்டான சரியான விளக்கமாக இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முதன்மை தொழில்துறையான விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறையில் எத்தனை சதவீத மக்கள் பணி செய்கிறார்கள்? ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன்மை தொழில்துறையாக கருதக்கூடிய விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறையில் எத்தனை சதவீத மக்கள் பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 48.9% மக்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், விவசாயம் வணிகமயமாக்கல் என்பது எது? ஸோ விவசாயம் வணிகமயமாக்கல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்தையில் விற்பனை அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ஸோ சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சாம்பார் உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் ஏரி அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளியில். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று எது? ஸோ தமிழ்நாட்டோட 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டோட பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சிவப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள், இறைச்சி, தக்காளி, இறால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது சிவப்பு புரட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3. ஓகேங்களா? ஸோ சிவப்பு புரட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இறைச்சி மற்றும் தக்காளி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1870. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஸோ திருச்சிராப்பள்ளியா, நீலகிரியா, பெரம்பலூரா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ராஜஸ்தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு அப்படின்ற மனித இனம் தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு அப்படின்ற மனித இனத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா தடித்த உதடுகள் காணப்படுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
பிலாஸ்பூர் அப்படின்றது எந்த மண்டல ரயில்வேயோட தலைமையகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே. ஓகேங்களா, பிலாஸ்பூர் அப்படின்றது எந்த மண்டல ரயில்வேயோட தலைமையகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க, ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? ஹேமடைட் அப்படின்ற தாதுவோட நிறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிகப்பு. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்க, கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா, கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய் வரையும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் முதலிடத்தில் இருக்குது. ஸோ புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலையாகும். இது ஓசூரிலிருந்து எதுவரை செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. ஓகேங்களா, ஸோ NH44 அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக நீளமான நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்கன்னா NH44 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து எது வரையும் செல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரையும். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் தான். ஸோ அதற்குண்டான கலவைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கார்பனைட், பைகார்பனைட் மற்றும் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. காரணம் வந்து இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், ஆனால் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்குண்டான சரியான விளக்கமாக இல்லை. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம். 1921 மக்கள் தொகை வளர்ச்சி சரிபார்க்கப்பட்டது. காரணம் வந்து இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சமமாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதற்குண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் மற்றும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்குண்டான சரியான விளக்கமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆறுகளில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நர்மதா ஆறு. ஓகேங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ ஆறுகள் மற்றும் துணை ஆறுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எது தவறாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டெலன், சந்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி ஆறோட துணை ஆறுகள். அதுக்கப்புறம் பூர்ணா, பெண்கங்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆறோட துணை ஆறுகள். அதுக்கப்புறம் பீமா, கொய்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதியோட துணை ஆறுகள். ஸோ இங்கே பாலாறு அப்படின்றது காவிரியோட துணையாறு, துங்கபத்ரா அப்படின்றது கிருஷ்ணா நதியோட துணையாறு. ஓகேங்களா, இங்கே வந்து தவறாக இருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ பாலாறு அப்படின்றது காவிரியோட துணையாறு, துங்கபத்ரா அப்படின்றது கிருஷ்ணாவோட துணையாறு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. டி மட்டும்தான் இங்கே தவறாக இருக்குது. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், இங்கே வந்து ரெண்டு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி தவறு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இரண்டாவது, இந்தியா பன்முக பண்பாடு கேத்திரமாக உள்ளது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டுமே சரிதான். ஓகேங்களா, ஸோ பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாடு கேத்திரமாக உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஒரு டெஸ்ட்டு மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான கொஸ்டின் PDF வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.